ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து வாய்ஸ் நோட் அனுப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பதிலே ஒன்றும் சொல்லல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் கிளம்பி போக பின்னாடியே வந்து நம்ம சாரதா மாமாவும் வர, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பைக்காரன் வந்து இடிக்கிற மாதிரி வர, உடனே வந்து காவேரி அப்படின்னு வந்து கத்திக்கிறாங்க. நீ என்னம்மா இங்கிட்டு அப்படின்னு வந்து சொன்ன. இல்லை, உன் ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, எங்கள் விலையெல்லாம் குறையா இருக்குது, அதனால் வாங்க போகிறலாம் வந்தேன். அதுக்கு ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இல்லை, நீ நீ உனக்கு திட்டுவ அப்படிங்கிறக்காக தான் நான் பின்னாடி வந்தேன் அப்படிங்கிறப்ப சரின்ட்டு 2 பேரும் போய்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்து நம்ம அம்முவும் விஜயும் வந்து பார்த்துறாங்க. யாரை? காவேரி முன்னாடி போகிறது. உடனே வந்து குழந்தைங்க சொல்லுது, இப்போ வந்து நீங்கள் போய் பேசணும்ல, நீங்கள் போட்ட வந்து காஸ்டியூம் வந்து வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க இதாகுது. அதுக்கப்புறம் இறங்கி நம்ம விஜய் வந்து பேசுகிறாப்புல. குழந்தை வந்து சொல்லுது, வாங்க மிஸ் நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு போக காவேரிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பின்னாடி அவங்க மாமியாரும் விஜய் வந்து பேசிகிட்டே வராங்க. பேசிகிட்டே வரும்போது வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டே வந்து எப்படி வாய்ஸ் நோட்டுக்கு இதே அனுப்பலை அப்படின்னு அதெல்லாம் பார்த்தா, ஆனால் அவளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டா, ஆனால் வந்து அவள் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. எப்படியாவது வந்து ஒன்று சேர்ந்துடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே வந்து பேசிகிட்டே வராங்க பார்க்கணும். இங்கிட்டு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து குழந்தை வந்து நம்ம சாரதா அம்மா கூட்டிகிட்டு போக, இங்கிட்டு காவேரியை வந்து நம்ம விஜய் வந்து பேசிட்டு வராங்க. அப்போ வந்து இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் எப்படி இதானாங்க? உடனே அதுக்கு சாரதா அம்மா வந்து சொல்கிறாங்க, எல்லாம் அந்த ராகவ் தான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்கிறாப்புல, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. என் குழந்த முகத்தை வந்து பார்க்கல, இது குழந்தை பார்க்காமலே இறந்து போயிட்டாப்புல அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. பழசெல்லாம் சொன்னோடனே அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கிட்டு ஸ்கூல் பக்கத்தில் வந்தோடனே வந்துட்டு நம்ம அம்முவும் காவேரி வந்து வாங்க ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கிட்டு பாட்டிகிட்ட வந்து டாட்டா காட்டுறாப்புல. யார்? நம்ம அம்மு தான். சரின்ட்டு கரெக்டு போக அதோட அங்கே முடியுது. அதுக்கப்புறம் வந்து இது இவங்க கேட்குறாங்க, எப்படி சமாளிச்சீங்க? அதெல்லாம் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. பாதி உண்மை பாதி பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணால் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.